ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நட்சத்திர சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். நான் வந்துட்டு ஃபஸ்ட் க்ரையில் வந்துட்டு பேபி டைப்பர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஹக்கீஸ் பிராண்டோடது. ஹக்கீஸ் பிராண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியமில் நேச்சுரல் சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப்பர் இருக்கும். அது கொஞ்சம் காஸ்ட்லி இந்த நார்மல் ஹக்கீஸ் டைப்பரை விட. இது வந்து மந்த்லி பேக் மாதிரி நான் வந்து எக்ஸல் சைஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது பேபியோட வெயிட்டுக்கு ப்ளஸ் வந்துட்டு சைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். அவங்க வந்துட்டு வெயிட் வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா 7 to 9 கேஜினா ஒரு மாதிரி, அதே மாதிரி 9லேருந்து 12 கேஜினா ஒரு சைஸ் ஆஃப் டைப்பர்னு சொல்லியிருப்பாங்க. எப்பயுமே நீங்கள் பேபிஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ரெசென்ட்டில் உங்கள் பேபிக்கு என்ன வெயிட்டோ அதை விட நீங்கள் வந்துட்டு அடுத்த சைஸ், இப்போ வந்துட்டு 7 to 12 கேஜி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு எம் சைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து 12 to 15 கேஜிக்கு எல் சைஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எல் சைஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்கள் பேபி வந்துட்டு 7 கேஜி இருந்தால் கூட. ஏன்னா அது வந்து போடும்போது அந்த எலாஸ்டிக் எல்லாம் வந்துட்டு ஒரு ஹிப்லேயும் தைலையும் வந்துட்டு இடுப்புலையும் கால்லையும் எல்லாம் வந்துட்டு அந்த அச்சு வந்து வராது, மார்க்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் அவங்களுக்கும் பேபிஸ்க்கும் லூஸாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, பேபிஸ் வந்து நடந்து உருண்டு பரண்டு அப்படியெல்லாம் விளையாடும் போது யூரின் எல்லாம் பெருசாக லீக் ஆகிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மோஷன் அந்த மாதிரி வந்தாலும் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, இண்டிகேட்டர்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து அப்போ வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அடுத்த சைஸ் டைப்பர்ஸ் வாங்கினீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பேபிஸ்க்கும் ஒரு மாதிரி ஹிப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும், பம்ப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், சைஸஸ் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் என்னோடய பேபிக்கு நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எப்பயுமே ஆர்டர் பண்ணுவேன். எக்ஸல் சைஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாவே டீட்டெயில்டாக அவங்களே போட்டிருப்பாங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அப்சர்வ் பண்ணிடும், யூரின் அப்சர்வன்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 to 17 கேஜி போட்டிருக்கேன். ஆக்சுவலி என் பேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 to 9 கேஜி தான் இருக்காங்க. ஆனால் நான் பெரிய சைஸ் தான் போட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்ச நாள் வந்து நான் கிளாத் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுவேன், கொஞ்ச நாள் தான் இந்த டைப்பர் யூஸ் பண்ணுவேன், அதை பேஸ் பண்ணி தான் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீத்தபிளாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அந்த பபிள் லேயர் மாதிரி இருக்கும். பேபிக்கு வந்துட்டு ஸ்கின்ல டச் ஆகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இதுவும் வந்து நான் மேக்ஸிமம் பேம்பூ தான் வந்துட்டு ரொம்ப ரேஷஸ் எல்லாம் வரனால பேம்பூ டைப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, நான் கிளாத் டைப்பருக்கும் சேஞ்ச் ஆனேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து டைப்பர்ஸ் யூஸ் பண்ணாமல் நைட் டைமில் வந்து பேம்பூ டைப்பர் போட்டு விட்டுட்டு மார்னிங்கில் ஃபுல்லாக கிளாத் டைப்பர் அப்படின்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவேன், இல்லை பேண்டிஸ் போட்டு விட்டுருவேன் பேபிக்கு. பட் ஆனால் இப்போ வந்து குளிர்காலம், நம்ம வந்துட்டு ரெகுலராகவே கிளாத் டைப்பர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் யூரின் போனாவே லைட்டாக ஈரம் ஆயிடுச்சுனாவே அந்த ஈரம் வந்து கோத்துட்டே இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு இன்னும் அதிகமாக யூரின் போகிற மாதிரி இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் ரொம்ப சான்சஸ் இருக்குது இந்த மழை காலத்தில். அதனால தான் சரி நம்ம வந்துட்டு டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த மழை காலம் போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி பேக் தட் இஸ் சாரி மந்த்லி பேக் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேக்கேஜிங் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. உங்களுக்கு டைப்பரோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. நான் இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் வந்துட்டு ஒரு பேக்கெட் முடிச்சுட்டு செகண்ட் பேக்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டைப்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். பட் என்னால் வீடியோ வந்துட்டு வாங்கின உடனே போட முடியல. ஒரு 10 to 15 டைப்பர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, நான் வந்து நிறையா டைப்பர்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன ட்ராபேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பேபி வந்து மூவ் ஆனாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் லைட்டாக வந்துட்டு அவங்க வந்து லைட்டாக வந்து சைடில் ஈரம் வந்து லீக் ஆகிற மாதிரி இருக்குது. யூரின் வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. அதாவது இப்போ ஒரு பேக்கெட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 56 டைப்பர் இருக்கும். அதில் வந்து ஒரு டைப்பரோ 2 டைப்பர்லேயோ தான் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். மற்றபடி மேக்ஸிமம் வந்துட்டு வெளியே லீக் ஆகிறது கிடையாது. மோஷன் ஒரு டைம் கூட எனக்கு வெளியில் லீக் ஆகவே கிடையாது. நல்லாவே இருக்குது டைப்பரு. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீத்தபிளாக தான் இருக்கும். இதில் வந்து ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி இருக்கும் டைப்பர் இதில். அது எதுக்கு அந்த எக்ஸ் சேனல் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூரின் வந்து போனாங்க அப்படின்னா நல்லா ஸ்ப்ளிட் அப் ஆகிறதுக்காக அந்த எக்ஸ் சேனல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்கும். என்ன அப்படின்னா லைட்டாக அந்த சைடில் இருக்கு இல்லையா, அது வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த எலாஸ்டிக் வந்துட்டு சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த தைக்கிட்ட வந்து நீங்கள் போடும்போது எலாஸ்டிக் மார்க் விழுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பேபிஸ்க்கு தை கொஞ்சம் பெருசாக இருக்குது எலாஸ்டிக் மார்க் விழுகுது
பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. வயிற்றில், பேக் சைடில், பம்பில் எல்லாம் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு, மோஷன் போகிற இடத்துல, யூரின் படுற இடத்துல மட்டும் டைப்பர் க்ரீம் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹிமாலயா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. நியூ பார்ன்லேருந்து நான் இப்போ வரைக்கும் அதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பேபிக்கு 9th மந்த் பிறக்குது. இப்போ வரைக்கும் நான் அதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த டைப்பர் க்ரீம் செட் ஆகுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹிமாலயா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குது. 12 ஹவர் அப்சர்ப்ஷன் இருக்குது. நைட் ஓவர் நைட் ஃபுல்லாக நான் அந்த ஒரு டைப்பர் போட்டுவிட்டேன்னா ஓவர் நைட் ஃபுல்லாக நல்லாவே தாங்குது இந்த மழை காலத்தில். ஸோ இந்த ஹக்கீஸ் பிராண்ட் டைப்பர்ஸ் வந்து நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ரேஷஸுமே வரல. இந்த ப்ராடக்ட் சீரியஸாகவே சூப்பராக இருக்குது. கிளாத்து எல்லாமே சூப்பராக இருக்குது. இதனோட பை லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணால் போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து பேபிஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். என்னென்ன மாதிரியான ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு கூட நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். பேபிஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அவ்வளோ இருக்குது நம்ம சேனலில். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.